ஓய்வு நாள் பார்ட் 3 உடைய பார்ட் 2 எக்ஸ்பிளனேஷன். அண்ணன் திருப்பூர் சாலமன் அவர்கள் ஓய்வு நாளை குறித்து பேசின பகுதி 3 பகுதி 2ஆம் பாகம். சரி, போன வீடியோவில் கடைசியாக நம்ம சொன்னது என்னென்னா, அதை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அப்போஸ்தலர்கள் அவர்கள் செய்ததை நாமல் பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அவர்கள் கட்டளையிட்டதை மாத்திரம் நாம் செய்தால் போதும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது உண்மை இல்லை. அவருடைய வாழ்க்கையும் தான் நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், என்னை பின்பற்றுவீர்களா நீங்கள் இருங்க. நம்ம அதை குறித்து ஒரு சில வசனங்களை நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணலாம், மற்ற கேள்விகளுக்கான பதிலை அண்ணன் சொல்லும்போது நம்ம சொல்லலாம். நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா அப்போஸ்தலன் பவுல். அதில் கீழே என்ன சொல்லுகிறேன், சகோதரர் நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். நல்லா நோட் பண்ணுங்கள். அவர் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். சகோதரரே நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு, அப்போ அவர் செய்த நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் என்னை நினைத்து கொண்டு என்ன பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். அப்போ அவரை பார்த்து அவர் சொன்னதை கேட்டு அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்றது தான் அவர் அங்கே சொன்ன விஷயம். சரி, அடுத்ததான் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சரி, 15ஆம் வசனத்துலையும் படிச்சிடலாம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனும் ஆகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய நடக்கையையும் தான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வைத்தார். அவரை மட்டும் பின்பற்ற சொல்லலை, அவருடைய நடக்கையையும் பின்பற்றுங்க. என்னுடைய நடக்கையை பற்றி எல்லா சபைகளுக்கும் தீமோத்தேயு உங்களுக்கு அறிவிப்பான். கர்த்தருக்குள்ள உண்மையுள்ள என் குமாரன் ஆகிய தீமோத்தேயு எனக்காக பேச மாட்டான், கர்த்தருக்குள்ள எல்லா காரியங்களையும் பேசுவான். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தவைகளை, அவருடைய உபதேசங்களை மட்டுமல்ல அவருடைய நடக்கைகளையும் பின்பற்ற வேண்டும் என்பது தான் சபைக்கு தேவன் கொடுக்கிற அறிவுரை. ஓகேவா? அடுத்தது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுபவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். என்ன சொல்லனா, கிறிஸ்து இயேசு நமக்காக தேவனை எப்படி பின்பற்றினார்ன்றதை பார்த்து அவர் பின்பற்றினது போல அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் அன்புள்ளவங்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா, கட்டளைகளை அப்போஸ்தலர்கள் சொன்ன கட்டளைகளை மாத்திரமல்ல அவர்கள் நடக்கைகளையும் பின்பற்ற முடியும். இயேசுவினுடைய கட்டளைகளை மட்டுமல்ல அவருடைய நடக்கையும் அவர்களால் தான் பின்பற்ற முடியும். யார் அவர் மேல் அன்பு அதிகமாக வைத்திருக்கார்? நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் மேல் அன்பு வைத்திருக்கிறீங்க, இல்லை தேவன் மேல் அன்பு வைத்திருக்கீங்க, இல்லை கிறிஸ்து இயேசுவின் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறீங்கன்னா அவர்களுடைய நடக்கைகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பின்பற்றுவீங்க. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்றார். சரி, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்போ என்ன சொல்றாருன்னா, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்குகிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்போ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். யார் எங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத அவர்களையும் அவர் மாதிரியாக வைக்கிறார். அப்போ நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலையே பின்பற்றலைன்னா, அவருடைய நடக்கையே பின்பற்றலைன்னா உங்களை எப்படி மற்றவங்க பின்பற்றணும்னு நினைக்கிறீங்க? உங்களை மற்றவர்கள் பின்பற்றுகிறது தப்பாக இருக்கும்ல. சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள்.
சரி, அடுத்த வசனம் படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு பாருங்க, எங்களையும் கர்த்தரையும் கர்த்தருக்கு முன்னாடி அவர் தன்னை பற்றி முதல்ல சொல்றார், எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுங்கன்னு. அந்த அளவிற்கு அவர் தன்னையும் தன்னுடைய நடக்கையையும் தன்னுடைய உபதேசத்தையும் தன்னை சார்ந்தவர்களுக்கு அவர் அவ்வளவு மாதிரியாக நடந்து கொண்டது நிமித்தமாக எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு அவர் கர்த்தருக்கு முன்பாக அவரை சொல்கிறாரு. அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாரு, தன்னை முன்மாதிரியாக வைத்து என்ன பண்ணுறாரு, சபைக்கு அவர் மாதிரியை காண்பிக்கிறார். அப்படி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அப்படி சொல்ல முடியும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நடக்கையை குற்றப்படுத்துறதுக்கு நீங்கள் யார்? அவர் செஞ்சது தப்பா சரியான்னு கூட வேத வாக்கியங்களை கொண்டு ஆராய்ந்து பார்க்க கூட முடியாதவர்களால் எப்படி நீங்கள் அவரை பின்பற்ற முடியும்? அவருடைய உபதேசத்தை கூட உங்களால் எப்படி பின்பற்ற முடியும்? அவருடைய நடக்கையும் பின்பற்றணும், அவருடைய உபதேசத்தையும் பின்பற்றணும். அதற்காக தான் அவர்கள் அப்போஸ்தலராக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அதற்காக தான் குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொள்ளப்பட்டார். அதற்காகத்தான் ஊழியம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. வெறும் வார்த்தையில் நல்ல நடக்கையில் நடந்து காமிக்கணுன்றதுக்காக தான் ஊழியக்காரர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவர் என்னிடத்தில் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். சரி, அப்போ கர்த்தரை பின்பற்றுவர்களாகுங்கள் அப்படின்றத அவர் சொன்னார். 14 வசனம் 2 அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 14 வசனம். எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றுவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுடைய சபை என்ன பண்ணுங்கள், பின்பற்றுங்க. எல்லாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வேத வாக்கியங்களை நிதானமாய் பேச தெரியாதவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி காலமாக இருக்குது, சத்தியத்தை தேடி போங்க. சத்தியம் மாதிரியே இருக்குது எல்லாமே, ஆனால் எதுவுமே சத்தியம் இல்லை. சத்தியம் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, எல்லோரும் உலகத்துக்காக என்ன பண்ணுறாங்க, அவர்கள் தங்களை ஞானவான்களாக தங்களை கர்த்தரை பின்பற்றுவர்களைப் போல காண்பிக்கிறார்கள். ஆனால் உண்மையாக தேவனை பின்பற்றுவர்களாக ஆகுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தான் பண்ணார். அவர் ஜனங்களுக்காக தேவனை பின்பற்றுறது போல காமிக்கல, தேவனுக்காக பின்பற்றினார், தேவனுக்காக வாழ்ந்தார், தேவனுக்காக தான் போதித்தார், தேவனுக்காக தான் கடிந்து கொண்டார், தேவனுக்காக தான் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக செய்தார். அப்படி தான் அவர் வாழ்ந்தார், தன்னை அர்ப்பணித்தவராக அப்படி தான் வாழ்ந்தார். அவரை பின்பற்றுங்க. என்ன ஒன்றுமே தெரியாமல் அவரை குற்றப்படுத்துகிறது கொஞ்சமும் நியாயமில்லை. எது தேவனுக்குள்ள சரியான உபதேசமோ அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசினார். சரி, அடுத்ததாக 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 7 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 7 வசனம். இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டுமென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். அப்புறம் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அது மட்டும் சொல்லிட்டு நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் ஒழுங்கற்று நடக்கவில்லை அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்கிறார். அடுத்து 9 வசனம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டுமென்றே அப்படி செய்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், அவர் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்காருன்னு தெரிஞ்சு அவர் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு என்ன பண்ணல, தவறான செயலையும் அவர் செய்யவில்லை.
உபதேசங்களையும் என்ன பண்ணல, தவறான உபதேசங்களுக்கு அவர் செவிசாய்க்கவில்லை. சொல்ல நாங்கள் கொஞ்சம் பொழுதாகிலும் அவர்களுக்கு இணங்கவில்லை அப்படின்னு பேசுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படி கொஞ்சம் பொழுது இணங்காதவர் தவறான விஷயத்தை செய்தார்னு எப்படி நீங்கள் சொல்வீங்க? அவர் செய்த காரியம் மிக மிக சரியான விஷயம். யூதர்களை விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ளக்கூடாதுன்னு பேசுகிறவங்க தான் தப்பானவங்க. யூதர்களுடைய தேவன் தள்ளினான்னு பேசுகிறது தப்பு. நியாயப்பிரமாணத்துடைய கற்பனைகள் என்ன எப்படிப்பட்டதுன்னே தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது ரொம்ப 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 தவறான விஷயம். 2 பேதுரு 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஒரு இடத்துலையும் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றவில்லை. தேவனுடைய மகத்துவங்களை கண்ணார கண்டவர்களாகவே, எதெல்லாம் தேவனுக்குள்ளே இருக்கோ, எதெல்லாம் தேவனுடைய மகத்துவமாக இருக்கோ அந்த காரியங்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அறிவித்தார், அவைகளை தான் செய்தார், அவைகளை தான் கற்றுக் கொடுத்தார். ஓகேவா? சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 என்ன இருக்குது? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்தும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். தேவனை பின்பற்றினீங்கன்னா முழு மனசாக என்ன பண்ணுங்கள், பின்பற்றுங்க. யார் பின்பற்றுறாங்களோ அவர்களை தேவன் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக மீட்டுக்கொள்வார்ன்றதை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக உங்களை 1,44,000 பேராக மீட்டுக்கொள்வார் நான் சொல்ல வரல. அவரை முழு மனதாய் பின்பற்றுகிறவர்கள் மீட்டுக்கொள்ளப்படுவார்கள். சரி, ஆனால் என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். உதவுனேனா அந்த ஜனங்கள் என்ன நினைச்சுக்குவாங்க, அப்ப இவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பேசல போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே பவுலும் போய் செய்யறாரு. இப்ப நான் கேட்கிறேன், இதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த முடியுமா? நோ. பவுல் போய் அந்த மாதிரி செஞ்சு என்ன நடந்துச்சு? அப்படி செஞ்சு அடுத்த வசனமே சொல்லுது, இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, இவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசுகிறான்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. பவுலை எதற்காக தூக்கிட்டு போனாங்க? இப்ப இதை ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டு இப்ப மற்றவங்க பவுலை எதுக்காக தூக்கிட்டு போனாங்கன்றது அது அவங்களுடைய கேள்வி. ஆனால் பவுல் எதற்காக அதை செய்தார்னா, அவர் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் தான் என்பதை காண்பிக்கிறதற்காக தான் அதை அவர் செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை குற்றப்படுத்த நினைக்க வேண்டாம். நன்மதிப்பை பெறுவதற்காக நான் ஏற்கனவே வேண்டான்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துல எதையும் செய்ய வேணான்னு சொன்னதை நான் ஒருத்தர் செய்வதற்கு பண உதவி கொடுத்து எடுக்கிறத நான் ஒரு நிமிஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்க வேணான்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லையே. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்க வேணான்னு சொல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ள வேணான்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, அவர் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்காதீர்கள். அவர் அப்படி செய்யவில்லை. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, நான் இடித்து போட்டவைகளை நான் கட்ட மாட்டேன், நான் கட்டினதை நான் கட்டுவேனே தவிர இடித்து போட்டவைகளை நான் கட்ட மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணார்னா, அவர் எதை செய்யணுமோ அதை தான் செஞ்சார். மிக சரியானதை தான் அவர் செய்தார். அதை அறியாமல் தவறாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது. அப்போஸ்தலர்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. பவுலுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. நீங்க இதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். ஏன் தெரியுங்களா? அவர் விருத்த சேதனம் உள்ள இடத்துல போய் இவரை வச்சு உபதேசம் பண்ணலாம். ஏன்னா விருத்த சேதனம் இல்லாட்டி ஜெப ஆலயத்துக்குள்ள போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவர் சொல்ற காரணம்லாம் கிடையாது. அவங்களுடைய அம்மா யூதர், அதனால விருத்த சேதனம் பண்ணார். தீமோத்தேயுடைய அம்மா யூதன், அப்பா கிரேக்கன். அப்போ தீமோத்தேயு அவங்கள யூத ஸ்திரீகளுக்கு பிறந்தவர்களை யூதர்களாக தான் பார்ப்பார்கள். அதனால் அவர்களுக்கு என்ன செய்வாங்க? விருத்த சேதனம் செய்வார்கள். சரி, அதனால் என்ன பண்ணார்? இதுவே ஒரு புறஜாதியை கூட்டு போயிருந்தார்னா அங்கே அவர் விருத்த சேதனம் பண்ணியிருக்க மாட்டார். புறஜாதிகளை தேவனுடைய சபைகளுக்குள்ளே அழைத்து கொண்டு போக ஒரு யூதனுக்கு அனுமதி இல்லை.
சரி, இப்போ அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நம்மளே எதாவது சொல்லக்கூடாது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிக்கிறேன். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னுடைய கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்தசேதனம் பண்ணினான். இப்போ 2 விஷயம் இருக்குது. அங்கே இருக்கிற யூதர்கள் அறிந்திருந்தபடினால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு என்ன பண்ணினார்? விருத்தசேதனம் பண்ணினான். அதாவது அவங்க அப்பா வந்து யூதனில் கிரேக்கன், அவங்க அம்மா வந்து யூதர். இப்போ இவர் வந்து இப்போ அப்போ தீமோத்தேயு பிறந்திருக்காரு. தீமோத்தேயு வந்து இப்போ அவரை கூட்டிக்கிட்டு போகிறதுனால, அந்த இடத்துக்கு கூட்டி போகிறதுனால இல்லை, அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமிற்கும் அப்போஸ்தலரும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அப்போ இந்த மாதிரியான கட்டளைகள் எல்லாம் அங்கே இருக்குது. ஓகேவா? இருக்கும்போது இப்போ எதுக்காக இது நடக்குதுன்னு பாருங்கள். பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்தசேதனம் பண்ணினான். அதாவது வந்து இப்போ கிரேக்கனாக இருக்கிறவனுக்கு விருத்தசேதனம் பண்ணலை, யூதராக இருக்கிற ஒருத்தருக்கு தான் என்ன பண்ணுறாரு? விருத்தசேதனம் பண்ணுறாரு. யூதர்கள் விருத்தசேதனம் பண்ணி கொள்வது என்னால் தவறு இல்லை. அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ண மாட்டான்னு பாருங்களேன். ஒருத்தங்களுக்கு ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லணுன்றதுக்காக, அந்த இடத்துல இருக்கிறவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது திருப்திப்படுத்தணுன்றதுக்காக அவர் பண்ணலை. அவன் யூதன்றதுனால தான் பண்ணார். ஓகேவா? சரி. ஆனால் இதையும் என்ன பண்ணுறாங்க, எப்படி எந்த மாதிரி வேணாலும் பேசலாம் அப்படின்னு. இப்போ அண்ணனே தான் சொல்லுவாருன்னு, அது இந்த மாதிரி நம்ம பின்பற்றலாமா? அப்போ அவர் விருத்தசேதனம் பண்ணார். அப்போ பவுலுக்கு இதெல்லாம் தெரியாதா? பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுமா பண்ணிகிட்ருக்காரு எல்லாத்தையும். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணல. நம்ம இங்கே இருக்கிற ஜனத்துக்கு நம்ம போகணுன்னா, அங்கே இருக்கிறவங்கள மாதிரி மாலை போடணும், அங்கே இருக்கிறவங்கள மாதிரி ட்ரெஸ் போடணும். இந்த மாதிரி ஊழியங்களை பண்ணுறவங்கள பார்த்தாலும் எனக்கு எப்படி இருக்குன்னா, என்ன இது மாதிரி தப்பாக இருக்கே, மற்றவர்களை போல் நம்ம மாய்மாலமாக பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்தி கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக போங்க, அடி வாங்கிட்டு வாங்க, யார் வேணாம். இல்லை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்கன்னா வெளியே நில்லுங்க. ஆனால் பவுல் வந்து அதற்காக பண்ணலைன்றது தெளிவாக புரிஞ்சுங்க. அவர் வந்து மாய்மாலத்தை குறித்து எப்படி பேசுவான்னு சொல்லி நமக்கு தெரியும். நடக்கைகளை குறித்து அவர் எந்த மாதிரி நடந்து கொள்வான்றதையும் நம்ம எவ்வளோ நேரம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அப்போஸ்தலன் பவுல் வந்து என்ன செய்யலைன்னா, இதை அங்கே இருக்கிற யூதர்களை சமாதானப்படுத்துறதுக்காகவோ தீமோத்தேயுவை உள்ளே அனுமதிக்கிறதுக்காகவோ செய்யப்பட்டது கிடையாது. அவர் உண்மையாகவே ஒரு யூதனாக இருந்ததுனால அவன் செய்ய வேண்டியதை அவனுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அங்கே கூட்டுக்கிட்டு போகிறாரு. அதுதான் அங்கே நடந்துச்சு. யூதருடைய மேன்மை என்னன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அவர் எழுதுகிறார், யூதர்களுடைய மேன்மை என்ன, விருத்தசேதனம் எப்போ பிரயோஜனம் உள்ளது. அப்போ ஒரு யூதனாக இருக்கிறான், அவன் யூதனாக இருக்கிறான், புறஜாதியிலிருந்து அவனை யூதனாக மாற்றலை, அவன் யூதனாக தான் இருக்கிறான் தீமோத்தேயு. அப்போ தீமோத்தேயு யூதனாக இருக்கும்போது அவன் விருத்தசேதனம் பண்ணிக்கொண்டு தேவனுடைய கற்பனைகள் கைக்கொள்கிறதுனால அவனுக்கு பிரயோஜனம் உண்டு என்றதுனால தான் என்ன பண்ணார், ஒரு யூதனாக இருக்க நீ என்ன பண்ணணும், விருத்தசேதனம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவனை அழைத்து கொண்டு போகிறார். அப்போஸ்தலன் பவுல் செய்தது மிக மிக சரியான விஷயம். யூதர்கள் இப்போ விருத்தசேதனம் பண்ணக்கூடாதுன்னு அண்ணன் சொல்கிறார்ல, ஆனால் அது மிக மிக தவறான விஷயம். யூதர்கள் இப்போயும் விருத்தசேதனம் பண்ண வேண்டியது அவசியம்தான். அவர்கள் பண்ணுவார்கள். அதை வேதம் தடுக்கவில்லை, தேவன் தடுக்கலை. கிறிஸ்தியஸை விசுவாசிக்கிறதுனால பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் சும்மா புருடா வாய்க்கு வரதை பேசுகிற விஷயம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு மாம்சத்தில் கடைசி 1,44,000 பேர் வருவாங்கன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுலேருந்து வருவாங்க? எல்லாம் அந்த இஸ்ரவேல் சந்ததியிலேருந்து ஸ்திரீகளாலே தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அப்போ அவங்க வர வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க மாம்சத்தில் செய்ய வேண்டிய விருத்தசேதனத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை தான். மாம்சத்தில் ஒரு ஜனம் எப்பவுமே இருக்குங்க. சரி,
இது தேவன் நியமித்த விஷயம். இந்த விஷயந்தான் இங்கே நடக்குது. அப்போ ஒரு யூதனை அவர் கட்டாயப்படுத்தவில்லை, அதே நேரத்தில் ஒரு புறஜாதியை யூதனாக மாற்றவும் இல்லை. அவர் ஒரு யூதன் எப்படி நடந்துக்கணுன்றதுக்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு விருத்தசேதனம் செய்கிறார். சரி, வாசிக்கலாம். அண்ணன் என்ன சொல்ல பாருங்க. ஜெப ஆலயத்துக்குள்ள விருத்த சேதனம் இல்லாத யாரும் போக முடியாது, உள்ள விட மாட்டாங்க. அப்ப புறஜாதிகள் போயிருக்கிறாங்க, கிரேக்கர்கள் போயிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்களே பிரதர். அவர்கள் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட புறஜாதிகள். இஷ்டத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. சமாரியர்கள் பக்கத்துல தொடவே மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. புறஜாதிகள் எப்படி உள்ள விடுவாங்க? யோசிக்க வேண்டும் அல்லவா? அப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல பல பேர் புறஜாதிகள் எல்லாம் ஜெப ஆலயத்துக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்க எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. அதனால அந்த ஜெப ஆலயத்திற்குள்ளாக பவுலும் போகணும்னா தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். உண்மையை சொல்ல போனா ஒரு விஷயத்தை சாதிக்கிறதற்காக இதை எப்படி எடுத்துக்க கூடாது. ஒரு விஷயத்தை சாதிக்கிறதற்காக நானும் என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு இந்து கோயிலுக்கு நான் போகணும்னா அப்ப நான் மாலையை போட்டு, இல்லாட்டி உள்ள விட மாட்டாங்கல்ல, அவங்கள மாதிரியே நான் போகணும், பூணல் போட்டுட்டு போகணும், மாலை போட்டுட்டு போயிடணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த வசனத்தை? இல்லை பிரியமானவர்களே, இதிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுக்கக்கூடாது. இதுலேருந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. அதாவது மற்றவர்களை ஆதாயப்படுத்துறதுக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் அப்படின்னு எடுத்துக்கூடாது. அதே நேரத்தில் இங்கே பவுல் எதற்காக செய்தார்னா, அவன் ஒரு யூதனாக இருந்தான். யூதன் விருத்தசேதனம் செய்து கொள்வது தவறில்லை. அதற்காக அவனுக்கு விருத்தசேதனம் செய்யப்பட்டது. அவனை உள்ளே அழைத்து கொண்டு போனான். புரியுதா உங்களுக்கு? அவங்க அம்மா யூத ஸ்திரியாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள் கிடையாது. யூத ஸ்திரீக்கும் கிரேக்கனுக்கும் பிறந்தவன். ஓகேவா? அதனால் அவன் ஒரு யூதன் தான். அப்போ அந்த யூதனாக இருக்கும்போது அவர்களுக்கு விருத்தசேதனம் செய்யலான்றது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் அதை தான் அங்கே செய்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை ஒரு யூதன் கடைபிடிக்க வேண்டும், விருத்தசேதனம் பண்ணிக்கணுன்றது ஒரு யூதனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு கட்டளை தான். அவரும் ஒரு யூதன் தான். அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு யூதன் தான். தீமோத்தேயும் ஒரு யூதன் தான். அதற்காக தான் அங்கே விருத்தசேதனம் செய்யப்பட்டது. எதுவுமே எடுத்துக்கூடான்றில்ல. அப்போ பவுல் எதுக்காக செஞ்சார்னு அதை எடுத்துக்கணும். எதுக்காக செஞ்சார்? அவன் யூதனாக இருக்கிறான். அதனால் அவர்களுக்கு அவன் செய்ய வேண்டியதை அவனுக்கு நினைப்பூட்டி என்ன பண்ணுறாரு? அவனை செய்ய வைக்கிறார். அதுக்காக தான் அவனை கூட்டிகிட்டு போகிறார். அவனை தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி இதை அவர் செய்கிறார். அவருடைய எண்ணத்தில் இருக்குது. பவுல் தீமோத்தேயு யூதனாக இருந்தும் விருத்தசேதனம் பண்ணப்படாமல் புறஜாதிகள் மத்தியில் இருக்கிறது நல்லது இல்லை. அப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க? ஏற்கனவே ஒன்று சொன்னாங்க, யூதர்கள் விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ள தேவையில்லைன்னு சொல்லிட்டு போதிக்கிறாங்க. அந்த மாதிரியான திரும்ப இன்னொரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு? அவன் யூதனாக இருக்கிறான், அவன் செய்து கொள்றதுல தவறில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுன்றது அவனும் விருப்பப்படுறான்றது தெரிஞ்சுட்டு தான் அவன் கை கொள்வான்றதை நம்பி தான் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு விருத்தசேதனம் செய்கிறார். சரி, என்ன சொல்லலான்னு பாருங்க. அப்பா போயிடும். அதனால தான் நான் சொன்னேன், நேரடியாக கட்டளைகள் இருக்கிறதா? நேரடியான கட்டளைகள் இருக்கும் பட்சத்துல அதை கண்மூடித்தனமாக புரியுதா உங்களுக்கு? அவர் கேட்குறது இதனால தான் நேரடியான கட்டளைகள் இருக்கிறதா அப்படின்னு அப்படின்னு நான் கேட்டேன்னு அவர் சொல்ல. அப்போ இந்த 2 காரியங்களையுமே அண்ணன் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தான் பவுல் விருத்தசேதனம் பண்ணுறதுக்கு ஆகிற செலவையும் அவர் சுத்திகரிச்சும் கொண்டார். அதையும் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். இந்த இடத்துல தீமோத்தேயு விருத்தசேதனம் பண்ணிக்கிட்டதையும் புறஜாதிக்கு விருத்தசேதனம் பண்ணுறதா அவர் நினைக்கிறார். ஆனால் அப்படி கிடையாது. அவர் ஒரு யூதன் தான். அவனுக்கு தான் விருத்தசேதனம் செய்தார். இப்போ இந்த 2 காரியங்களையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ இந்த 2 காரியங்களும் தப்பாக போனதுனால என்ன நினைக்கிறாரு? நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பவுல் செய்தார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் பவுல் ஏன் செஞ்சார்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறேன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதை செய்கிறார். இந்த இடத்துல ஏன் செய்கிறாரு? ஒரு யூதன் இப்படியே இருக்கிறது நல்லதில்லை. அப்புறம் புறஜாதிகள் மத்தியில் நம்ம அப்படி செஞ்சிட்ருக்கோம். ஒரு யூதன் விருத்தசேதனம் பண்ணணுன்றது அவங்களுக்கும் தெரியும்.
அதே நேரத்தில் யூதர்கள் திருசனம் பண்ணிக்கொள்ளாமல் புறஜாதிகள் மத்தியில் இருக்கிறதுனால அவர் இடித்து போட்டவைகளை, அவர் கட்டினவைகளை அவர் இடிக்கிறது போல் இருக்கும். அதனால் அவனை கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, விருத்திசேனம் பண்ணுறதுக்காக தான் அவனை கூட்டிக்கிட்டே போகிறார். அப்போ இந்த 2 காரியங்களையும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஆனால் என்ன பண்ணுறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் மேல் குற்றம் சாட்டுகிறார். அப்புறம் நியாயப்பிரமாணத்தை குறித்த எண்ணங்கள் அவருக்கு தவறாக போகுது, அதனால் உபதேசங்கள் தவறாக போகுது. அதனால் அநேகர் என்ன பண்ணுறாரு, அந்த காரியங்களை சொல்கிறதுக்கு அவர் அநேக காரியங்களையும் மாற்றுகிறார். சரி, இன்னும் கீழே படிக்கலாம். பின்பற்ற முடியும். அப்போஸ்தலர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் அதை செய்ய முடியாது. அப்ப நேரடியான கட்டளை அப்போஸ்தலர்கள் செய்ததை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான், அதற்காக தான் அவர்கள் வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. அவர்கள் அப்போஸ்தலர் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கான காரணமே எதுக்காக, அவர்கள் முன்மாதிரியாக, அநேகருக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்காக தான், நாம் பின்பற்றதுக்காக தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். என்னெல்லாம் நமக்கு இருக்கு, நீங்க வேணா புதிய ஏற்பாடை எடுத்து நிருபங்கள்ல வாசித்து பாருங்க. எல்லாமே நமக்கு ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு, எக்ஸப்ட் ஓய்வு நாள். ஓய்வு நாளை குறித்து ஒரு இடத்துல கூட அப்போஸ்தலர்கள் கட்டளையிட்டதை பார்க்கவே முடியாது, எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. இன்றைக்கு ஓய்வு நாளை ஆசரிக்கக்கூடியவர்கள், அதாவது சபை கண்டிப்பாக ஓய்வு நாளை குறித்து அப்போஸ்தலர்கள் கட்டளையிட்டதை பார்க்க முடியாது, எந்த ஒரு இடத்துலையும் புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் கட்டளை குறித்து பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லுவார். நம்ம அதுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் காமிக்கலாம். நான் இன்னொன்று கேட்குறேன், எந்த ஒரு இடத்துலையும் ஓய்வு நாளை மீறுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவும் போதிக்கவில்லை, அப்போஸ்தலனாகிய பவுலும் போதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து ஒன்று சொன்னார், என் சீஷர்கள் சுத்தமாக இருக்கிறார்கள், ஓய்வு நாளை மீறவில்லை. ஓய்வு நாளை மீறலை, அவர்கள் சுத்தமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்ன இன்னொரு விஷயத்தையும் காமிக்கிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் உபத்திரவு காலத்தின் மத்தியில் என்ன சொல்லான்னு பாருங்கள். 15ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். என்ன சொல்றாருங்க இந்த இடத்துல, இஸ்ரவேல் ஜனங்களோ சீஷர்களோ ஓய்வு நாளை குறித்து கேட்கவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உபத்திரவ காலத்தின் மத்தியில் நீங்கள் அந்த உபத்திரவ காலம் எப்போ வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்க சொல்றாரு. நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஓய்வு நாளை குறித்து யார் கேட்டா? யாரும் கேட்காம அழிந்து போன ஓய்வு நாளை குறித்து இயேசு கிறிஸ்து ஏன் இங்கே பேசுகிறார்? அதாவது அழிய போகிற ஓய்வு நாளை குறித்து இயேசு கிறிஸ்து மரணத்தின் போது ஓய்வு நாள் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லி தான் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் அநேக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ஒருவேளை ஓய்வு நாள் அழிக்கப்பட்டுடுச்சுன்னா இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தையை சொல்லாரு? உபத்திரவ காலம் ஓய்வு நாளை வராதபடிக்கு ஓய்வு நாளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஓய்வு நாளில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, அந்த நாளில் இந்த மாதிரி உபத்திரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஓய்வு நாளுக்காக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஓய்வு நாளுக்காக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஓய்வு நாள் இருக்கிறது, ஓய்வு நாள் உபத்திர காலத்துலேயும் இருக்கும். அதனால தான் உபத்திர காலத்தின் மத்தியிலையும் என்ன பண்ணுங்கள், ஓய்வு நாளுக்காக வேண்டிக்குங்கன்னு சொல்கிறார். ஓய்வு நாளில் இந்த மாதிரி உபத்திரம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குங்க. அதுக்கப்புறம் கீழே சொல்லப்பட்டிருக்கு, நல்லா கவனிங்களேன். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவன் ஆகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஏன் குறைக்கப்பட்டுச்சு தெரியுமா? ஓய்வு நாளுக்காக தான் குறைக்கப்பட்டது. ஓய்வு நாள் இருக்கிறது, ஓய்வு நாளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னதே போதும்னு நினைக்கிறேன். சரி, அதாவது அண்ணன் என்ன பண்ண முன் எண்ணங்கள், அநேகருடைய முன் எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கிறதுனால
எல்லாத்தையும் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. உடன்படிக்கை முடிஞ்சிச்சு, ஓய்வு நாள் அழிஞ்சிச்சு, நியாயப்பிரமாணம் இல்லை, இதெல்லாம் அவர்களாக முடிவு பண்ணிக்கிட்ட விஷயம். தேவனுடைய பண்டிகைகள் இல்லை, அதெல்லாம் தேவையில்லை, பழைய ஏற்பாடு தேவையில்லை. ஒரு விஷயத்துக்கு தேவைன்னா அது பழைய ஏற்பாட்டில் பார்க்கக்கூடாது, புதிய ஏற்பாட்டில் பார்க்கணும், பழைய ஏற்பாட்டு நிழல், புதிய ஏற்பாட்டு தான் நிஜம். இதெல்லாம் அவர்களே தங்களுக்கு தாங்களே நியமித்து கொண்ட யூகங்கள், இவர்களுடைய முன் எண்ணமே தவிர வேதம் கிடையாது. இதெல்லாம் உண்மை கிடையாது. எது உண்மை? கர்த்தருடைய வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதும் கர்த்தருடைய வார்த்தை. அவைகள் அறியாததினாலே இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்ததையே நம்பாமல் போயிட்டாங்க. அவர் திரும்பி என்ன பண்ண, மோசே சொன்னதுலேருந்து திரும்ப ஆரம்பத்துலேருந்து பாடம் எடுக்குது. இப்போ வேத வாக்கியங்களை அறியாமல் நீங்களும் முட்டாளாக இருக்கணும்னா எல்லாத்தையும் புறக்கணிங்க. தேவனை முழு மனசோடு கூட, உண்மை மனதோடு கூட எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாவற்றையும் அறிந்து தேவனை ஆராதிக்கணும்னு நினச்சிங்கன்னா, மோசே சொன்னதுலேருந்து, தீர்க்கதரிசிகள் சொன்னதுலேருந்து, சகல தீர்க்கதரிசிகளும் சொன்ன எல்லா வேத வாக்கியங்களும் ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் அழிஞ்சிச்சுன்னு சொன்னால் அழியறதுக்கு அது சாதாரண வார்த்தை கிடையாது, தேவனுடைய வார்த்தை. நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லாமல் போயிடாது. சரி, அடுத்து என்ன சொல்லலாம்னு பார்க்கலாம். ஓய்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படி வசனங்களை எடுத்து காண்பிப்பாங்க என்று சொன்னால், அது ஆதியாகமத்திலிருந்து இருக்கிறது, அது என்றைக்குமே அழியாதது, இப்படித்தான் எல்லா வசனத்தையும் எடுத்து காண்பிப்பாங்க. ரெண்டாவது, அப்போஸ்தலர்கள் ஃபாலோ பண்ணாங்க, அதுவே அப்போஸ்தலர்கள் ஃபாலோ பண்ணதே சரியான ஒரு ஆதாரமா காண்பிக்க முடியாது. ஏன்னா அவங்க போய் அண்ணா என்ன சொன்னார், முன்னாடி அப்போஸ்தலருடைய நடக்கைகளை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்தது, அப்போஸ்தலர்கள் ஓய்வு நாளில் போய் உபதேசித்ததையும், ஓய்வு நாளில் போய் ஜபாலயங்களை பிரசங்கித்ததையும் அவங்க ஓய்வு நாள் கடைப்பிடிச்சாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது அவங்க உண்மையாக சொல்லணும்னா, இப்படி இருக்கிறவர்கள் அப்போஸ்தலர்களை பின்பற்றவே இல்லை. அதாவது தங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க செலக்டிவாக நடந்துக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் செய்வாங்க. அன்றைக்கி இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் பண்ணது போல் இப்பொழுது இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு எது சரியோ அதை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் வேதம் எது சரியோ, வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கோ, சொல்லப்பட்டிருக்கோ, முழு ஆலோசனைகளையும் அறிந்தவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அப்படி செயல்பட விருப்பமே இல்லை. அவர்கள் தங்கள் உபதேசங்களுக்காக தங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, எல்லாவற்றையும் வேணும் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது வேணும்னு சொல்கிறாங்க, உலக வழிபாடு வேணும்னு சொல்கிறாங்க. எது வேணான்னு சொல்கிறாங்க, தேவனை பற்றிய பொக்கிஷங்களை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். தேவனுடைய பொக்கிஷங்களை ஒன்று தான் ஓய்வு நாள். கர்த்தருடைய ஓய்வு நாள் என்றைக்கும் இருக்கும். இந்த வானபூமி அழிஞ்சால் கூட இருக்கும். எந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஓய்வு நாள் இருக்குன்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஓய்வு நாள் இருக்கும். அந்த ஓய்வு நாளில் தேவன் நம்மோடு கூட, நாம் தேவனோடு கூட கண்டிப்பாக மகிழ்ந்திருப்போம். அநேக காரியங்கள் ஓய்வு நாளிலே நிச்சயம் நடக்கும். ஓய்வு நாள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது தான் அப்போஸ்தலன் பவுல் கொலோசியருக்கு எழுதுகிறார். சரி, அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சொல்ல போறாங்க. சுவிசேஷம் யூதர்களுடைய ஜெபாலயத்துல போய் சுவிசேஷம் சொல்ல போனாங்க. இரண்டாவது, அன்றைக்கு ஆதி திருச்சபையில அப்பத்தான் அவங்க யூத மார்க்கத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. நிறைய பழக்க வழக்கங்களை அவங்க விடவே இல்லை. விருத்த சேதனம்ங்கிற பழக்க வழக்கத்தை அவங்க விடவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர்கள் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் விடணுன்ற அவசியமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நாம் தான் துர்க்கிரியைகளில் தூரமாக இருந்தோம். நாம் செஞ்ச கிரியைகள்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நாம் தான் நம்முடைய கிரியைகளை விட்டு வரணுமே தவிர, அவங்க ஏன் தெரியுமா புதிய சிருஷ்டி அவங்களையும் சிருஷ்டிக்கிறாரு? அவங்களுக்குள்ளே இருக்கிற மேட்டிமைகளை எல்லாம் உடைக்கணுன்றதுக்காக தான். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா, நமக்கு சுத்தமாக தகுதியே இல்லாதவங்க. நம்ம தகுதி பெறணும். அவங்க அவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்வதற்காக அவங்களுக்குள்ள அவ்வளோ பெருமை இருக்குது, அவங்களால முடியல, அதான் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு என்ன இருக்குது, அவர்கள் தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக அநேக காரியங்களை செய்தவர்கள். புறஜாதிகளுக்கு என்ன தகுதி இருக்குது? அதனால தான் 2 பேரையும் புதிய சிருஷ்டியாக சிருஷ்டிக்கணும்னு சொன்னார்.
சிருஷ்டிக்கிறார்னா என்ன சொல்ல, அவர் இருதயங்களை பக்குவப்படுத்துகிறார், அவர்கள் இருதயங்களில் இருக்கிற பகையை நீக்கிறார். நீ நீ தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டேன்னு விருத்தசேனம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு மேன்மையாக இருக்காத, பெருமையாக இருக்காத. அவைகளை கை கொள்ளுகிறவனே பிழைப்பான். இஸ்ரவேல் புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனமாக இருந்தாலும் புற ஜனமாக இருந்தாலும் விருத்தசேனம் ஒன்றுமில்லை, விருத்தசேனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். விருத்தசேனம் ஒன்றுமில்லை, விருத்தசேனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டி தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வாங்க. சரி, என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். அன்னைக்கு யூதர்கள் விருத்த சேதனத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க, செய்யணுங்கிற அவசியமே இல்லை. இது போய் ரசிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களும் விருத்தசேனம் பண்ணிக்கொள்றதுல எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல பாசிட்டோம், தீமோத்தேயுடைய அம்மா விசுவாசம் உள்ள ஒரு யூத ஸ்திரீ தான். அவங்க அப்பா கிரேக்கர். ஆனால் பிறந்த தீமோத்தேயு ஒரு யூதனாக இருந்தும் விருத்தசேனம் பண்ணிக்கொள்ளாமல் இருக்கார். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்காக விருத்தசேனம் செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ணதும் கரெக்டு தான், தீமோத்தேயு பண்ணதும் கரெக்டு தான், தீமோத்தேயுடைய அம்மா பண்ணதும் கரெக்டு தான். ஆக மொத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருத்தசேதனம் இருக்குது. அதை நீங்கள் எந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இதெல்லாம் சொல்கிறீங்க? கொஞ்சமும் வேத ஆதாரம் கிடையாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறதுனாலே அவர் எல்லா காரியங்களையும் மிக நேர்த்தியாக செய்கிறார். அவர் அந்த தவறை செய்யவில்லை, வேதத்திற்கு புறம்பாக அவர் செய்யவில்லை, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செய்யலை, ரட்சிப்புக்கு விரோதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலம் நடந்து கொள்ளவில்லை, மிக சரியாக நடந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருத்தசேதனம் இருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக நிச்சயமாக விருத்தசேதனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எந்த தவறும் கிடையாது. புறஜாதிகள் விருத்தசேதனம் பண்ணிக்கொள்கிறதுக்கு தான் அவங்களுக்கு தான் அனுமதி இல்லை, அப்படி நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்றத அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு எளிதாக அதிலிருந்து அவர்களால் வெளியில வர முடியாத ஒரு என்னதான் பேசுகிறான்னே தெரில போலையே. அதாவது பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருந்தாங்க, அதுலேருந்து வெளியே வர அவங்களால அவ்வளோ சீக்கிரத்தில் முடியலன்னு சொல்லி பேசுகிறார். ஆனால் பண்டிகைகள் தேவனுடைய பொக்கிஷங்களில் மிக முக்கியமானது. அதுலேருந்து அவங்க வெளியே வரன்ற அவசியமே கிடையாது. பண்டிகைகள் எல்லா காலத்துக்கும் இருக்கும். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கலையா? தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று. அப்போது பஸ்கா பண்டிகை குறித்து அவர் பேசுகிறாரு, பஸ்காவை குறித்து பேசுகிறார். பஸ்காவுடைய பந்தியில் தான் அதை பற்றி பேசுகிறார். பஸ்கா தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேறும், அது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கா? பஸ்கா தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேறும். கர்த்தருடைய பண்டிகைகள் ஒவ்வொன்றுமே அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், பிதா கிட்ட போனது, பெந்தகோஸ்தே நாள், கர்த்தருடைய பண்டிகை. பெந்தகோஸ்தேன்றது கர்த்தருடைய பண்டிகை. அந்த பண்டிகையில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. எக்கால பண்டிகை, எக்காலங்கள் ஊதப்படுகிறது, நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம். பாவ நிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகையுமே தேவனுடைய ரகசியங்கள் நிறைந்த ஒன்று. அவைகள் வரும் காரியங்களுக்கு இருக்குது, அவைகள் இருக்கிறது. அவைகள் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே இருக்கும், நித்தியமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இதுலேருந்து வெளியே வரணும்னு யார் உங்களுக்கு சொன்னது? எந்த வேதத்தின் அடிப்படையில் இப்படி நடந்துக்கிறீங்க? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சும்மா காதில் கேட்குறது, மனுஷன் எவனோ ஒருத்தன் சொன்னது, 50 வருஷமாக எவனோ ஒருத்தன் சொன்னான், 100 வருஷமாக எவனோ ஒருத்தன் சொன்னான்றதுக்காகலாம் பின்பற்றுறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. சிலுவையில் எதை அழிச்சாருன்னு அதை முதல்ல யோசிக்கப்பா. அந்த வசனம் முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்க பாருங்கள். எது இருக்குது எது இல்லைன்ற அதை முதல்ல புரிஞ்சுக்க பாருங்கள். அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிற தேவனுக்குள்ளே இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு உட்காந்துக்கிறீங்க. இருந்தது. ஆனால் அதனால தான் பவுல் ரொம்ப தெளிவாக எழுதினாரு, தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். அவர் என்ன எழுதுறாரு? நீ ஒரு வேளை விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்துட்டேன்னு எழுதுறாரு. இப்போ நான் பார்க்கலாமா அவர் சொன்ன அந்த வசனம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். சரி, நம்ம ஏற்கனவே இதை படித்தோம்ல.
பதினோராம் வசனம் 12ஆம் வசனம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்தினால், நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படி எனில், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். அவர்கள் வரும்போதோ விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். சரி, நம்ம இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே படித்தாச்சு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். இப்போ 1லேருந்து படிக்கிறேன். ஆனபடினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்தசேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு? யாருமே விருத்தசேதனம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? இதோ நீங்கள் விருத்தசேதனம் பண்ணிக்கொண்டால், நீங்கள்னு சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை சொல்கிறார். அவங்க யார்? புறஜாதி ஜனங்க. இதோ நீங்கள் விருத்தசேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, இப்போ இப்படி பாருங்களேன். அவர் போன வசன ஆதாரங்களை சொன்னார். தீமோத்தேயுக்கு விருத்தசேதனம் பண்ணது எதுக்காகன்னு சொன்னார்? அவர்களே ஆலயத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பிரசங்கம் பண்ணுறதுக்காக விருத்தசேதனம் பண்ணாருன்னு அவர் சொன்னார். ஆனால் இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் விருத்தசேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒருவேளை பவுல் அங்கே நடந்துக்கிட்டார்ல, தீமோத்தேயுக்கு விருத்தசேதனம் பண்ணது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகனா, இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, அப்படி பண்ணி ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு நீங்கள் விருத்தசேதனம் பண்ணிங்கன்னா கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காதுன்றாரு. அப்போ இதை தெரிஞ்சு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அப்படி பண்ணாரா? அப்படி கிடையாது. அவர் ஒரு யூதன்றதுனால தான் அவனுக்கு பண்ணார். தெளிவாக புரிஞ்சுக்க அங்கே நடந்த விஷயம். இந்த இடத்துல பாருங்கள். அப்போ விருத்தசேதனம் பண்ணிக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காதுன்னு சொன்னது யாருக்காக? புறஜாதி ஜனங்களுக்கு சொன்னார். அடுத்த வசனம். மேலும் விருத்தசேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் அழியவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ விருத்தசேதனம் பண்ணிக்கிறான்னு வச்சிங்களா, இப்போ விருத்தசேதனம் பண்ணுறவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? இன்னும் நியாயப்பிரமாணம் இருக்குன்னு அர்த்தம் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன். அடுத்தது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். யாருக்கு சொல்கிறாரு? புறஜாதி ஜனங்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் நியாயப்பிரமாணத்தினால தான் நீதிமானாக விரும்புனீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கிறிஸ்து என்ன பண்ணார்? கிருபை கொடுத்து உங்களை ரட்சித்து கொண்டார். ஆனால் நீங்கள் இப்போ நியாயப்பிரமாணத்தை படி நான் விருத்தசேதனம் பண்ணிக்கிட்டால் தான் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் விருத்தசேதனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவனுடைய கிருபையை விட்டு பிரிஞ்சு போய் கிருபையிலிருந்து விழுந்துடுவீங்க. புறஜாதிகள் விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. நியாயப்பிரமாணத்தின் சடங்குகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கற்பனை கட்டளைகள் எல்லாருக்குமானது. அவைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கோ கடைப்பிடிக்கிறதுக்கோ புறஜாதிகளுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு கிரியை நான் செஞ்சு தான் நீதிமான் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஒரு புறஜாதி பண்ணானா அவன் தேவனுடைய கிருபையை இழந்துருவான். மாறல்லாம் தேவனுடைய அது கிரியை கிடையாது. புறஜாதிகளுக்கு அது எல்லாமே இருக்குது. ஓகேவா? சரி, அப்போ விருத்தசேதனம் பண்ணக்குள்ள கட்டாயம் பண்ணப்படவில்லை. அடுத்தது நம்ம கீழே இன்னும் இருக்கா? சரி, 6ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்தசேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்தசேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. விருத்தசேதனமும் உதவாது, விருத்தசேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அப்போ என்ன பண்ண சொல்கிறாரு? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவுன்றார். அப்போ 2 பேருமே என்ன பண்ணணுன்றாரு? நீ ஏன் விருத்தசேதனம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்கள் அன்பினால் கிரியை செய்யுங்க, அதை தான் தேவன் விரும்புகிறாருன்னு சொல்கிறாரு. விருத்தசேதனன்றது தேவனை விசுவாசிக்கிறாங்க போய் விருத்தசேதனம் பண்ணுறான்னு போனான்னா அது கிரியை. ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவன் அன்பினால் கிரியை செய்கிறான், அவனுடைய விசுவாசத்தை காமிக்கணும்னு சொல்கிறார். அன்பினால் கிரியை செய்து அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். சரி, ஓகேவா? தெளிவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
சரி, அடுத்ததாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். சில யூதர்கள் வேத வாசியங்களை புரட்டும்படியாக என்ன பண்ணுறாங்க, புறஜாதி ஜனங்களில் நீங்கள் விருத்தசேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க. அதனால் அவங்களுக்காக அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, சிலுவை நிமித்தம் நீங்கள் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப தவறான விஷயன்றதை அவர் சொல்ல. விருத்தசேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் புரியுதா அவர்களுக்கு விருத்தசேதனன்றது கொடுக்கப்பட்ட விஷயம். அதில் பிறந்தவங்க எல்லாருமே விருத்தசேதனம் பண்ணணும். விருத்தசேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் கை கொள்ள முடியல. அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கே நீங்கள் விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஓகேவா? சரி, அதனால் என்னது, நீங்கள் விருத்தசேதனம் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி புறஜாதிகளுக்கு சொல்கிறார். நீங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு விருத்தசேதனம் பண்ணிவிட்டு நானும் சுத்திகரிக்கப்பட்டேன்னு சொல்ல உங்கள் மாம்சத்தை குறித்து நீங்களே வேணால் மேன்மை பாராட்டிக்கலாம். புரியுதா? ஆனால் நீங்கள் அதை விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. அதுக்கு பதிலாக அன்பினால் என்ன பண்ணுங்கள், கிரியை நடப்பியுங்கள். சரிப்பா, அதில் இன்னொரு வசனம் கீழே இருக்கு பாருங்க, 15ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்தசேதனமும் ஒன்றுமில்லை, விருத்தசேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அப்போ 2 பேரையுமே என்ன பண்ணுறாரு, புது சிருஷ்டியாக தேவன் மாற்றுகிறார் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒருவன் விருத்தசேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்தசேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்தசேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்தசேதனம் பெறாதிருப்பானாக. சரி, இதுக்கு என்ன அர்த்தன்றதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. விருத்தசேதனம் பெற்றவன் எப்படி விருத்தசேதனம் இல்லாதவனாக இருக்க முடியும்? இப்போ ஒருத்தன் விருத்தசேதனம் பண்ணிக்கிட்டான், அவன் திரும்பி நான் அந்த விருத்தசேதனம் பண்ணதை ரிவர்ஸ் அதுலேருந்து வெளியே வர விரும்புகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? அவன் விருத்தசேதனம் எப்படி பண்ணுவாங்க? மாம்சத்தை நுனித்தோலை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? திரும்ப அவனால் அதை கட் பண்ண முடியுமா? முடியாது. ஒருவன் விருத்தசேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்தசேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. அதாவது யூதனாய் பிறந்துட்டானா அவன் விருத்தசேதனம் பண்ணணுன்றது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஒருவன் விருத்தசேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் அவன் விருத்தசேதனம் பெறாதிருப்பானாக. விருத்தசேதனம் பெற்றவன் அதுலேருந்து வெளியே வர முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கு என்ன, இது யாரோ ஒருத்தருக்கு இல்லை, ஏற்கனவே விருத்தசேதனம் பண்ணப்பட்டவங்களுக்கு சொல்கிறாரு. விருத்தசேதனம் பெற்றவன் அவனால் வெளியே வர முடியாது. இப்போ ஆனால் யூதனாக பிறந்த ஒருத்தவன் அவன் விருத்தசேதனம் பெற்றவனா எந்த அர்த்தம்னு பாருங்கள். இப்போ நீங்கள் தான் மூத்த பையன்னு வச்சுங்க, ஆனால் உங்கள் கையில் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பேர் தான் அவங்களால அந்த சொத்து சேரும். ஓகேவா? இப்போ நீங்கள் பிறந்துட்டாவே உங்களுக்கு தான் சொத்துன்னு அர்த்தமா? அப்போ நீங்கள் குழந்தை பிறந்துடுச்சு, அந்த குழந்தை மூத்த குழந்தை, ஆனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரும்பொழுது தானே அவனுக்கு அது சேரும். அதே மாதிரி தான் ஒருவன் விருத்தசேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால், ஒரு யூதன் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருக்கிறான், அவன் விருத்தசேதனம் பெறாதவனாய் இருக்க வகை தேடக்கூடாது. விருத்தசேதனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லக்கூடாது. விருத்தசேதனம் இல்லாதவனாக இருக்க வகை தேடானாக. அதே நேரத்தில் புறஜாதியாக இருக்கிற ஒருத்தவன் நான் என்ன பண்ண போகிறேன், விருத்தசேதனம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லக்கூடாது. தெளிவாக புரிஞ்சுக்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு
விருத்த சேதனம்ன்றது கொடுக்கப்பட்ட விஷயம். பிரஜா ஜனங்களுக்கு விருத்த சேதனம் அவசியம் இல்லை, அவர்களுக்கு தேவையில்லை, அவர்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுதான் வேதத்தில் இருக்கிற விஷயம். இப்போ அடுத்த வசனம் கீழே படிக்கிறேன். விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றதுக்காக தான் விருத்த சேதனம் பண்ணாங்க. ஒரு விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவன் எதிர்பார்த்தது என்ன? கற்பனைகளை கை கொள்ளணுன்றது தான் தேவன் எதிர்பார்த்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 1 கொரிந்தியருக்கு 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இதையும் எழுதுறார். ஓகேவா? அப்போ பவுலுடைய என்னென்னா, அவர் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் விருத்த சேதனத்தை குறித்தும் இஸ்ரேல் ஜனங்களை குறித்தும் புறஜா ஜனங்களை குறித்தும் எல்லா முறைமைகளை குறித்தும் மிக தெளிவாக இருந்தார். பண்டிகைகள் இருக்குன்னு எழுதினார், ஓய்வு நாள் இருக்குன்னு எழுதுறாரு, மாதப்பிறப்பு இருக்குன்னு எழுதுறாரு. விருத்த சேதனம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறார், இப்பயும் இருக்குன்னு சொன்னார். புறஜா ஜனங்களுக்கு இப்பயும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். எது இருக்குது எது இல்லைன்றதை மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்து தான் சபைக்கு அறிவித்தார். என்ன சொன்னாரோ அப்படி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நடந்துக்கிட்டார். அவர் கொஞ்சமும் வேறு மாதிரி நடந்துக்கல, வேறு மாதிரி போதிக்கலை. எந்த ஒரு இடத்துலையும் அவர் ஐயோ பதட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் நடந்துக்கல. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவராக தன்னை எல்லாருக்கும் காண்பித்தார். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள தான் அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்பினார், அதை தான் போதித்தார். கீழே இன்னும் நிறைய அப்போ விருத்த சேதனன்றது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். அதுக்குள்ளே புறஜாத ஜனங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு விருத்த சேதனம் இருக்குது, ஆனால் இருதய விருத்த சேதனம் இருக்குது, அவங்களுக்கும் இருதய விருத்த சேதனம் இருக்குது. அதனால் நம்ம ஏன் தேவையில்லாம மாம்சத்தில் போய் செய்ய வேண்டிய அந்த விருத்த சேதனத்துக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். சரி, ஓகே, தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து அண்ணன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். பவுலை நான் ஃபாலோ பண்ணணுமா, இல்ல அவர் நேரடியாக சொன்ன வசனத்தை எடுத்துக்கொள்ளணுமா? நான் யூதனாவே இருந்தா கூட இன்னைக்கு நான் என்ன செய்யக்கூடாது? ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னா நான் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஏற்கனவே எனக்கு ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும், அதுதான் வேதம். பண்ணி இருக்கு, அதை இல்லாம பண்ண முடியாது. அதைத்தான் விருத்த சேதனம் இல்லாதவன் விருத்த சேதனத்துக்காக தேடி வர வேண்டாம். ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அதை அழிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். ஒன்றும் இல்லை. இப்படி சொன்னவர் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியுதா? அப்போஸ்தலர்கள் ஃபாலோ பண்ணாங்கிறதுக்காக நான் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போஸ்தலர்கள் நேரடியான கட்டளைகள் கொடுக்க. அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்கன்னே உங்களுக்கு தெரியவே இல்லைன்னு அர்த்தம். அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரில, என்ன பண்ணாங்கன்னு தெரில, எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரில. இது எதுவுமே தெரியாமல் எப்படி சபையை வழிநடத்த முடியும்? அப்போ எந்த நோக்கத்திற்காக சபையை வழிநடத்துறீங்க? அப்போஸ்தலர் உபதேசங்கள்னால தானே சபை கட்டப்படணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவனுடைய பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் குப்பை எல்லாத்தையும் தேவனுடைய பொக்கிஷன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தவறு இல்லையா? கொலேசியருக்கு பண்டிகைகளை குறித்து எப்படி எழுதியிருக்கான்னு நல்லா கண்ணை திறந்து படிங்க. பழைய பாட்டில் சொல்லலை, புதிய பாட்டில் தான் சொல்கிறேன். ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்குன்றதை நாம் நினச்சது தான் சத்தியன்றது எப்பவுமே அது மாதிரி பண்ணக்கூடாது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். சரி, அண்ணா சொல்கிறது முழுக்க எல்லாமே தவறாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட அதனால சரியானது இல்லை அல்லவா? அப்படித்தான் நான் ஃபாலோ பண்றேன். அப்ப ஓய்வு நாள் அப்படிங்கிற ஒன்றை அப்போஸ்தலர்கள் நமக்கு கட்டளையாக வகுக்கவில்லை. இத்தனை கட்டளைகளை சொன்னவங்க, விபச்சாரம் செய்யாது இருக்கிற கட்டளை, எல்லாம் இச்சை, அது இதுன்னு சொன்னவங்க, ஒரு இடத்துல கூட சபையிலே நீ நடக்க வேண்டிய விதத்திலே நான் எழுதுறேன்னு சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதினவர் ஒரு இடத்துல கூட ஓய்வு நாளை குறித்து எழுதவில்லை. ஆனா கடந்த பதிவில் நாம பார்த்து அதே தான் திருப்பி நானும் சொல்லுவேன். சபையிலே நடக்க வேண்டிய வகை, தேவனுடைய சபையிலே நீ நடக்க வேண்டிய வகையை நான் உனக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு எழுதினவர் அவர் ஒழுங்காக நடந்துக்க மாட்டாரா? அவருடைய நடக்கையை அவர் பார்க்காம தான் எல்லாத்தையும் சொன்னாரா?
அப்போ நான் அப்போஸ்தலன் பவுல் நடந்துக்கிட்டது மிக மிக சரியான விஷயம். ஓய்வு நாள் இருக்குது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ளலாம். நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகள் இன்றைக்கும் இருக்குது. புதிய உடன்படிக்கையில் நம்முடைய இதயத்தில் எழுதப்படுது. இது எல்லாமே டோட்டலாக வேதத்தையே நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப தவறாக இருக்குது. நீங்கள் நிதானமாக பேசுகிறீங்க, ஆனால் சரியானதை பேசவில்லை. அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்குங்க, விருத்தசேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்தசேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே காரியம். நீ புறஜாதியாக இருக்கியா, விருத்தசேதனம் பெற்று என்னவா மாறணும்னு அவசியம்? எதுக்காக விருத்தசேதனம் பெறணும்னு நினைக்கிற? கற்பனையை கைக்கொள்ளு அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் விருத்தசேதனம் பெற்றிருக்க, ஆனால் எதுக்காக பெற்றிருக்கன்னு தெரியுமா? கற்பனைகளை கைக்கொள்றதுக்காக தான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருத்தசேதனம் இருக்குது, புற ஜனங்களுக்கு விருத்தசேதனம் தேவையே இல்லை. கர்த்தருடைய பண்டிகைகள், ஓய்வு நாள்கள் என்றென்றைக்கும் இருக்கும். அதுக்கான வசனங்கள் பார்க்கணுமா? ஒரே ஒரு வசனம் சகரியால காமிக்கிறேன். இதுவும் கர்த்தருடைய வார்த்தை தான். சில பேர் பழைய ஏற்பாடுன்னு போனாலே கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தப்பான எண்ணத்தை அநேகர் விதைத்திருக்கிறார்கள். சகரியாவா? சகரியா 14ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவாக இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாக இருக்கும். எப்பொழுது? கர்த்தர் பூமியில் ராஜாவாக இருக்கும்போது. சரி, நெக்ஸ்ட் வசனம் பாருங்கள், 12ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டுப்போகும், நாவு அவர்கள் வாயிலே அழுவி போகும். அப்படி சொல்லியிருக்காரா? அடுத்ததா 16ஆவது வசனம். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷம் வருவார்கள். ஒரு வருஷம் கிடையாது, எல்லா வருஷமும் கரெக்டான டைமுக்கு கூடார பண்டிகைக்கு ஆசரிக்கிறதுக்காக யார் வரா? எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கு கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷம் வருவார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. என்ன தெரியுமா சொல்கிறாரு? தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள வராதவங்க மேலே மழை கூட பெய்யாது, அவர்களை தேவன் தண்டிப்பார். அதே நேரத்தில் கீழே அடுத்து சொல்கிறார், கூடார பண்டிகை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். எங்கே அந்த வாயில் அழுவி போச்சு, கண்ணு குழியிலே கெட்டு போச்சுன்னு படித்தோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு நடக்கும். கர்த்தருடைய கூடார பண்டிகைக்கு வராமல் கர்த்தரை அவமதிக்கிறவன் கண்டிப்பாக இந்த மாதிரி தண்டிக்கப்படுவார்கள். இயேசு ராஜாவாக பூமியில் இருக்கும்போது இது சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தருடைய பண்டிகைகள் இருக்குது, அது அழிஞ்சிருச்சுன்னு எந்த நோக்கத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் வேதத்தை படித்ததே கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து இது எகிப்தியருடைய பாவத்துக்கும் கூடார பண்டிகை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினை. அதை பாவன்னு சொல்கிறார். கர்த்தருடைய பண்டிகை கொண்டாடாமல் இருக்கீங்களே, அது பாவன்னு சொல்கிறாரு. ஓகேவா? இது சகரியா 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. சில பிசாசு என்ன செய்வான்னு பாருங்களேன். எது தேவனுடைய பொக்கிஷமாக இருக்கோ, எது தேவனுக்குள்ள முக்கியமான காரியங்களாக இருக்கோ, அதை எல்லாத்தையும் தான் குப்பை மாதிரி ஜனங்கள் முன்னாடி காமிப்பான். அதை தான் எல்லோரும் இப்போ பண்ணி வச்சுருக்காங்க. தேவனுடைய பொக்கிஷங்களை குப்பையாகவும் குப்பைகளை பொக்கிஷங்களாகவும் காண்பிக்க செய்கிறது தான் சாத்தானுடைய ஊழியக்காரர்களுடைய வேலை. அதை அவர்கள் மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படி தான் பாராட்டுறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு மிக நேர்த்தியாக அவர்களுடைய தெய்வனுக்கு உண்மையாக இருக்காங்க. சரி, ஆனால் தேவனை கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவருக்கு உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். அவருடைய பொக்கிஷங்கள், அவரை பற்றினவை காரியங்களில் சும்மா வாய்க்கு வரலாம் பேசாதீங்க. உங்களை பார்த்தா பாவமாக இருக்கா இல்லை கோபம் வருதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவர்களுக்கு வரும் ஆக்கினை பயங்கரமாக இருக்குன்றாரு. சரி, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கிருபன்னு பேசிட்டிங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரன்னு நினச்சிக்காதீங்க.
எது தேவனுடைய கிருபைன்னு புரிஞ்சுக்கங்க. கிருபை தேவன் கிருபை கொடுத்தானா அவங்க எதுக்குள்ளே வருவாங்கன்னு புரிஞ்சுக்க. தேவனுடைய ஓய்வு நாளுக்குள்ளே, கர்த்தருடைய பண்டிகைக்குள்ளே, கிரையினால் இல்லை, தேவனுடைய கிருபையினால் அப்படின்றதெல்லாம் மிக தெளிவாக இருப்பாங்க. நியாயப்பிரமாணம் எந்த எந்த இடத்துல நான் வச்சு பார்க்கணுன்னு எனக்கு தெரியும். அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஆனால் நான் கிரியைகளினாலே ரட்சிக்கப்படவில்லை, தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். எதுக்காக திரும்ப எனக்கு தேவன் கிருபை கொடுத்தாரு? நான் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டவனா ஜெயிக்கிறவனா நிற்கணுன்றதுக்காக தான் தேவன் எனக்கு கிருபை கொடுத்தாரு. சரி, ஆனால் என்ன சொல்லாதுன்னு பாருங்க. ஓய்வு நாட்களை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அதை வச்சுக்கிட்டு யாரும் உங்களை குற்றப்படுத்திடக்கூடாது. இதை ஏன் கடைபிடிச்ச, இதை ஏன் கடைபிடிக்கலன்னு சொல்லி அதை பத்தி எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அதனால இன்றைக்கு நீங்க ஓய்வு நாளை கடைபிடிக்கலாம், தப்பில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக என்ன தெரியுமா சொன்னார்? இவைகள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றினது, வருங்காலங்களுக்கு உரியது, இவைகள் இருக்கிறது, இவைகள் அழிக்கப்படவில்லை, இவைகள் உலகத்தின் வழிபாடோ மனுஷரின் பாரம்பரியமோ இல்லை, இவைகள் கிறிஸ்துவை பற்றினது, இவைகளை தேவன் கொடுத்தார், இவைகள் தேவனுடைய பொக்கிஷம், இவைகள் தேவனுடைய ஐஸ்வர்யம், இவைகளை அறிந்து கொண்டால் தேவனை அறிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு தான் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் முழுசாக தேவனுடைய பொக்கிஷங்கள் எதுன்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படுத்தியிருக்கார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால் கர்த்தருடைய பண்டிகைகள் இருக்குது, ஓய்வு நாள் இருக்குது அப்படின்றத புரிந்து கொள்கிறவர்கள் தான் கண்கள் திறக்கப்பட்டவர்கள். இல்லைன்னா கண் சொருகி போன குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? அதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் கிறிஸ்துவுக்கு இடத்துல வழி நடத்த முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் வந்து சேரலை தெரியுமா? வந்து சேரதுக்கான காரணம், வந்து சேராததுக்கான காரணம் நீங்களே கண் சுருகி போனவங்களா இருக்கீங்க. இப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் சொல்கிறேன். இன்னும் பயங்கரமாக சொல்லுவான், ரகசிய வருகையில் வந்து கர்த்தர் நம்ம எப்படி தூக்கி கொண்டு போவார். எந்த ஒரு ரகசிய வருகையிலையும் தூக்கிட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. உபத்திரவ காலத்தில் அவன் தயாராகிறான், உபத்திரவ காலத்துக்காக பரிசுத்தவான்கள் தயாராவாங்க, மற்றவங்க தான் கைவிடப்படுவார்கள். ஆனா இதை ஒரு நாள் குறித்து, ஒரு நேரம் குறித்து, இந்த நாள் நீ கடைபிடிச்சே ஆகணும்னு ஒரு சட்டத்தை நிர்ணயிப்பது இல்லை. அப்போஸ்தலர்கள் அந்த மாதிரி நேரடியான கட்டளையை நமக்கு தரவில்லை. இவ்வளவு கட்டளையை கொடுத்தவங்க ஒரு இடத்துல கூட அதை தர. ஒரு நாள் குறித்து, ஒரு நேரம் குறித்து, இவைகள் எல்லாத்தையும் நம்ம கொடுத்தது தேவன் தான். அதனால் தேவனை குற்றப்படுத்தாமல் என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய ஓய்வு நாளுக்குள்ளேயும் கூடார பண்டிகை, கர்த்தருடைய பண்டிகைகளுக்குள்ளேயும் வந்து சேருங்க. ஒரு ராஜா நம்மளை கூப்பிட்டாருன்னா எப்போ கூப்பிட்டாரோ அந்த டைமுக்கு போய் சேரணும். ராஜா தானே, எப்போ நான் வரேன் போ அப்படின்னு சொல்ல முடியாது. நான் எப்போ வரணும் அப்போ வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ராஜா நம்மை அழைத்த நேரத்துக்கு நான் போய் நிற்கிறது தான் ராஜாவுக்கு மரியாதை, நாம் கொடுக்குற மரியாதை. இல்லைன்னா ராஜா நமக்கு கொடுப்பார் மரியாதை. சரி, அந்த மாதிரி தான் தேவனுடைய ஆராதனை அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. தேவன் கொடுக்குற, தேவனுக்காக தேவன் சொன்ன நேரத்தில் தேவன் சொன்ன மாதிரி தேவன் 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 அவர் சொன்னதை செய்யுங்க, அதுதான் ஆராதனை. நம்ம செய்கிற மாதிரிலாம் செய்கிறதுலாம் ஆராதனை கிடையாது. எனக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று தேவை. நம்மால் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க முடியுது, அதை கிரியைன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். ஆனால் ஓய்வு நாளில் கொடுக்கணும்னு சொல்லும்போது இது கிரியை, நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு பேசுகிறாங்க. எனக்கு கிருபை எது கிரியை எதுன்னு புரியாமல் இல்லை, ஆனால் அவங்களுக்கு புரிய மாட்டுது. ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறத வந்து அப்படியே தேவனுக்கு செய்கிற ஆராதனைன்ற மாதிரியும், ஓய்வு நாளில் கூடி வந்தால் அது கிரியைன்னு சொல்கிறதும், அது வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. தேவன் உங்கள் இருதய கடினம் தான் உங்களை ஓய்வு நாளுக்குள்ளே வர விடாமல் தடுக்குது. கடைசி காலமாக இருக்குது, சீக்கிரம் வந்து சேருங்க. சபையில எந்த ஒரு இடத்துலையும் நிருபங்கள்ல ஓய்வு நாளை குறித்த ஒரு கட்டளையை பார்க்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபைகளை குறித்து பேசும் பொழுது ஆண்டவர் எத்தனையோ பாவங்களை குறித்து பேசுறாரு. ஒரு இடத்துல கூட அவங்க ஓய்வு நாளை மீறினதை குறித்தோ வேற எதை குறிச்சுமோ பேசவே இல்லை. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய், நீ நிக்கோலாய் மதத்தினுடைய உபதேசத்துல நடக்கிற இப்படி நிறைய விஷயத்த பேச
பேசுறாரு. ஒரு இடத்துல கூட ஓய்வு நாளை குறித்து நம்ம பார்க்கிறது இல்ல. ம். எல்லாரும் அடிக்கடிக்கு இந்த கேள்வி கேட்குறாங்க. ஓய்வு நாளை குறித்து எந்த ஒரு கட்டளையும் புதிய ஏற்பாட்டில் இல்லை, எந்த ஒரு கட்டளையும் புதிய ஏற்பாட்டில் இல்லை. வெளிப்பட்ட விசேஷத்தில் அந்த 7 சபையை பற்றி சொல்லும்போது கூட ஓய்வு நாளை குறித்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் செய்கிறத ஏன் சொல்லணும்? எல்லாரும் தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய ஓய்வு நாளுக்குள்ளே வரணுன்றதை குறித்து அறிந்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஏன் எழுதி திரும்ப திரும்ப சொல்லணும்? செய்கிறத சொல்லிகிட்டே இருப்பாங்களா? இப்போ இவங்க ஓய்வு நாள் டெய்லியும் கரெக்டாக வராங்கன்னு எல்லா நிருபங்களையும் எழுதிட்டே இருக்கணுமா? எதை பண்ணலையோ அதை தானே எழுதுவாங்க. சரி, அதனால் ஓய்வு நாள்ன்றது எல்லாரும் அறிந்திருக்கிற விஷயம். அந்த காலத்தில் வேதமும் அறியாமல் காலமும் அறியாமல் நம்ம தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், மாற்ற நினைக்கிறோம். ஓய்வு நாள் நிச்சயம் இருக்கிறது. அதனால இன்றைக்கு ஓய்வு நாள் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க மேலோட்டமா கற்பனை, தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டார்கள், கற்பனைகளை கை கொண்டாங்கிற வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த கற்பனை கைக்குள்ள, அந்த கட்டளைக்குள்ள ஓய்வு நாள் இருக்குல்ல, அதனால அவங்க கடைபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற யூகத்திற்கு வருகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த ஆனால் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, யூகத்துக்குள்ளே வருவது நாங்கள் இல்லை, நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, நான் யூகிக்கிறீர்கள். அங்கே பவுல் மீறி இருப்பார் அப்படின்னு சொல்லி யூகித்தது நீங்கள் தான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு விருத்தசேதனம் இல்லை என்று யூகித்தது நீங்கள் தான். நியாயப்பிரமாணம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி யூகிக்கிறது நீங்கள் தான். கற்பனைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கிறது நீங்கள் தான். அப்போ எல்லா காரியங்களையும் யூகித்து தேவனுடைய உபதேசங்களை தேவனிடத்தில் சேர விடாமல் பண்ணி கொண்டு இருக்கிறது நீங்கள் தான். அதனால் எது இருக்கோ அதை இருக்குன்னு சொல்ல பாருங்கள். ஆமென் என்றும் கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு வாய்க்கு வரலாம் பேசக்கூடாது. தேவனுடைய உபதேசங்கள் மேலே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள் இல்லதென்றும் உள்ளதென்றும் சொல்லுங்கள், மிஞ்சினது பாவமாக இருக்கும். அதனால் வேத வாக்கியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எந்த நோக்கத்துக்காக, எதை புரிய வைக்கிறதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சபைக்கும் எந்த நோக்கத்திற்காக எழுதுகிறான்றதை பாருங்கள். அது மட்டும் அவர் அதை சொல்லும்போது நோக்கங்களையும் பார்க்கணும். அதே நேரத்தில் முழு அடிப்படையில் அவர் ஒரு இடத்துலையும் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக அவர் பேசவில்லை. நியாயப்பிரமாணத்தை மீறுங்கன்னு யாருக்கும் ஹோப் கொடுக்கல, யாருக்கும் எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கல. விருத்தசேதனத்தை ஓய்வு நாளை குறித்தும் கர்த்தருடைய பண்டிகைகளை குறித்தும் அவர் எந்த ஒரு இடத்துலையும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே அவர் சொல்லலை. அது நல்லா புரிஞ்சுக்கங்க. சொல்லாதனால இல்லைன்னு ஆகிடாது, செஞ்சிட்டே இருக்கிறது சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பகுதி 3 அடுத்த பகுதியில் சந்திப்போம்.